பல்லாயிரம் விந்தணுக்களோடு சண்டையிட்டு உருவாகும் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வேறொன்று. மாறிக்கொண்டே இருக்கும் காலம், நிற்காமல் ஓடும் நேரம், செல்ல வேண்டிய இடம், தடுக்கிவிடும் சமூகம், தொடத்துடிக்கும் வெற்றி, தகர்க்க வேண்டிய தடைகள், எதிர்கொள்ளும் சவால்கள், நிறைவேற்ற வேண்டிய கடமை. இப்படியான வாழ்வின் தொடர் ஊசலாட்டம், அது போராட்டம். முதன் முறையாக தலைகீழாய் உலகை பார்த்து அழுகை குரல் எழுப்பி புரட்சி பதியம் போட்டு தொடங்கிவிட்டோம் நம் போராட்டத்தை. போராடி பிறந்து போராடி வாழும் போராளிகள் நாம், பெருமிதம் கொள்வோம். கடையில் கண்ணாடிக்குள் இருக்கும் குரங்கு பொம்மையை தன் கையில் ஏந்தி சிரிக்கும் குழந்தையின் பிடிவாதம் அழகாய் சொல்கிறது, போராட்டம் புதிதல்ல, போராடுவதும் புதிதல்ல. அடிப்படைக்காக, அதிகாரத்திற்காக, சமூகத்திற்காக, சரித்திரத்திற்காக, பாசத்திற்காக, பதவிக்காக, ஆசைக்காக, அரசியலுக்காக, அமைதிக்காக, நீதிக்காக, நிம்மதிக்காக போராட வேண்டும். போராடியே ஆக வேண்டும். தெரிந்தவரோடு, தெரியாதவரோடு, பார்த்தவரோடு, பார்க்காதவரோடு, அருகில் இருப்பவரோடு, தூரத்தில் வசிப்பவரோடு, இதோ இவரோடு, அவரோடு போராட வேண்டும். போராடியே ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கு இருப்பவர்களுக்கு போராட பிடிக்கும், போராட மிகவும் பிடிக்கும். மழலை பருவம் தொட்டு தீக்கு இரையாகும் வரை இங்கு இருப்பவர்கள் விடை தேடும் கேள்வி, என்று முடியும் இந்த போராட்டம்? முடிவதற்கு போராட்டம் வெற்றி நோக்கிய நிலையா? இருக்க முடியாது. அது வாழ்க்கை நோக்கிய பயணம். வாழ்வில் பயணங்கள் முடிவதில்லை, போராட்டங்களும் முடிவதில்லை. தொடங்கியதும் முடிவதற்கு போராட்டம் என்ன? மாத சம்பளமா? லட்சம் கிளை கதைகளோடு முடிவுக்கே வராத கன்னித்தீவு. இந்த நவீன சக்கரவியுகத்தில் சுழலும் சுற்றுக்கள் மொத்தமும் போராட்டம், நித்தமும் போராட்டம், யுத்தமாய் போராட்டம். இதுவா அதுவா மனப்போராட்டம். இருக்க இடம், உடுத்த உடை, வாழ்க்கை போராட்டம். எனக்கானது என்ற உரிமை போராட்டம். வாழ்வாதாரத்தை வேண்டிய அதிகார போராட்டம். முதியோர் இல்லத்தில் பாச போராட்டம். சத்தமாய் சில அமைதி போராட்டம். பல வண்ண கனவுகள் சொல்ல கருப்பு போராட்டம். நம் தினசரி வாழ்வில் ஒரு கிண்ண பால் சாதம் அம்மாக்களின் போராட்டம். 20ஆம் தேதிகளில் வெளிப்படும் அப்பாவின் போராட்டம். மூட்டையோடு நகரும் முதுகு மாணவ போராட்டம். அடம் பிடித்தே இடம் பிடிக்கும் சமயங்களில் ஆட்பறிக்கும் காதல் போராட்டம். வேண்டாம் என்று நான் விலகி நின்றாலும் விலக முடியா 3 நாள் போராட்டம். நாளையாவது கிடைக்குமா? வேலை தேடும் போராட்டம். போக்குவரத்து நெரிசல், பொறுமையின் போராட்டம். வெளிநாட்டு வேலை, டாலர் போராட்டம். மிடுக்கான உடை, நாகரிக போராட்டம். கடன் அட்டை, கௌரவ போராட்டம். போராட்டம் போராட்டம் போராட்டம், எங்கும் போராட்டம், எதிலும் போராட்டம். சுலபமாய் சொன்னால், இன்னும் சுலபமாய் சொன்னால், இந்த மேடையில் எனது போராட்டம், அந்த இருக்கையில் உங்களின் போராட்டம். பசியில் சில போராட்டம், பசிக்காக சில போராட்டம், பணம் வேண்டும் என்று போராட்டம், அதை பாதுகாக்க போராட்டம், நட்புக்காக போராட்டம், துரோகத்தால் போராட்டம், மருந்தோடு சிலரின் போராட்டம், மறந்தே போகும் சிலரின் போராட்டம். இந்த நொடி பூமிக்கு மேல் நிற்பதும் போராட்டம், கரைதாண்டா கடல் இருப்பதும் போராட்டம், பெண்ணாய் வளர்வதும் போராட்டம், ஆணாய் வாழ்வதும் போராட்டம். அத்தனைக்கும் மேலாய், அத்தனைக்கும் மேலாய் ஒரு நிமிடம் மூச்சு பலருக்கு போராட்டம். களங்கள் மட்டும்தான் மாறுகிறது, போர்கள் தீர்வதில்லை, போர்கள் தீர்வதே இல்லை. குருச்சேத்திர போர்தான் இங்கு வழக்கமானது. வில்லும் அம்பும் எப்பொழுதும் நம் கைகளில் இருப்பதில்லை. நம்பிக்கை அம்பும், முயற்சி வில்லும் ஏந்தும் நவீன கௌரவர்களும் பாண்டவர்களும் இங்கு கணக்கில் கோடி. இந்த போர்க்களத்தில் துணிந்தவன் வெல்கிறான், தொடர்ந்து போராடுகிறான். துவண்டவன் தோற்கிறான், மீண்டும் போராடுகிறான். ஏனென்றால் இங்கு இருப்பவர்களுக்கு போராட பிடிக்கும், போராட மிகவும் பிடிக்கும்.
ஒவ்வொரு முறை வெப்பத்தில் எரிந்து விழுந்தாலும் பகலவனின் சாம்பலில் மீண்டும் பிறக்கிறது ஃபீனிக்ஸ் பறவை. எரிந்து விழும் அதன் சாம்பலிடம் ஓடோடி போய் கேட்கிறேன், சாவுதான் வாழ்வின் தீர்வா என்று. நிராகரித்த குரலோடு போராட்டம் என்றபடி தன் சிறகுகளை அகல விரித்து சூரியனை நோக்கி பறக்கிறது ஃபீனிக்ஸ் பறவை. அந்த கிரேக்க இதிகாச ராணி இந்த பூ உலகிலும் இருக்கிறது. அதற்கு தினம் ஒரு மரணம், தினம் ஒரு ஜனனம். அது உங்களுக்கு மிக மிக அருகில் இருக்கிறது. சமயங்களில் நீங்களாகவும் இருக்கிறது. இரவுக்கு புலம்பெயர துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பகல், இரவின் சாளரம் திறந்து நசியில் நிலைப்பாரிக்கொள்ள ஆசை கொள்ளும் வெளிச்சம், பூத்த பின்பு அரும்பாக முடியாமல் வாடி வதங்கி உதிரும் மலர்கள், கிளை சேர துடிக்கும் தரை தீண்டிய சருகுகள். இவைகளுக்கு தெரியும் முடியாதென்று, இருந்தும் போராடித்தான் பார்க்கிறது. ஏனென்றால் இவைகளுக்கும் போராட பிடிக்கும், போராட மிகவும் பிடிக்கும். போராடு, விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் அகப்படாமல் போராடு. இருளை கிழிக்க வந்த வெளிச்சக்கீற்றாய் போராடு. வெற்றி அடையும் வரை போராடு, அதை அடைந்த பின்பும் போராடு. அறம் உண்டாகும் வரை போராடு, உரிமை பெறும் வரை போராடு, கனவை அடையும் வரை போராடு. விடியலுக்கில்லை தூரம் போராடு, உனக்காக போராடு. போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, போராடாவிட்டால் வாழ்க்கையே இல்லை. துன்பங்களில் விழுவது எழுவதற்காக, தோல்விகளில் துவழ்வது துளிர்ப்பதற்காக. துளிர்த்து எழுந்து போராடு. போராடும் செயலே நீ வாழ்கிறாய் என்பதற்கு அடையாளம். வாருங்கள் போராடுவோம்.